நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம வீடியோக்களில் பழைய வீடியோக்கள்லாம் போய் மகர ராசியோட கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மகரம்னு வச்சதுக்கு பதிலாக நரகம்னு வச்சுட்டு போயிருக்கலாம், வாழ்க்கைங்கிறது அப்படி தான் ஜோசியரை போகுது அப்படின்னு தான் கமெண்ட் போட்டிருப்பாங்க. உயிர் மட்டும்தான் ஜோசியர் இருக்குது, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு கமெண்ட் போட்டிருப்பாங்க. இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ துரோகத்தை பார்த்துட்டேன், இவ்வளோ கெடுதலை பார்த்துட்டேன், என்னை சுற்றி உள்ளவன் எல்லாமே ஒருத்தம் கூட உருப்படியாக இல்லை, எல்லாம் நம்மளை சாப்பிட்ணுன்னு தான் பார்க்குறானுங்களே ஒழிய நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு தான் கமெண்ட்டே போட்டிருப்பாங்க. இது எல்லாமே உண்மை தான். ஏன்னா இது கமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட வழியை சொல்கிறாங்க. நம்மளும் ஜோசியத்திலே அதான் சொல்லியிருப்போம். மகரத்துக்கு நாம் நல்லது சொல்லி ரொம்ப காலகட்டம் ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு இந்த 7.5 சனி அவங்கள வாட்டி வதச்சி ஒரு மனுஷனை இப்படி தான் சித்திரவதை பண்ணணும்னு இல்லாமல் பண்ணுது. மகரத்துக்கு சனி அதிபதிங்கிறாங்க, ஆனால் மகரத்தை தான் போட்டு இந்த அடி அடிக்கிறாரு ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி சூரியன் பார்வை உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கிற சனி பகவானை சிம்மத்திலேருந்து சூரியன் பார்க்குறாரு. இவர் அவரை பார்க்குறாரு, அவர் இவரை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் மகர ராசியாக இருந்துக்கு. சிம்மத்திலேருந்து சூரியன் ஒரு பக்கம் குத்துறாரு அப்படின்னா, இந்த பக்கம் கும்பத்திலேருந்து சனி ஒரு பக்கம் குத்துறாரு. அடி வாங்கவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நாங்கள் இருக்கோம் ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சோன்னா அது நடக்காது. இப்படி ஒரு மனநிலையில் என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வரீங்க. செப்டம்பராவது நல்லா இருக்கா ஜோசியரை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா உங்களுக்கு? உங்களோட கவலைகளுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குது. ஒரு பெரிய ட்விஸ்ட்டு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 19 தேதி வரைக்கும் அதுக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சுக்கிரன் பலமிழந்து நீசமாகி போயிட்டார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா புதனும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் போய் உட்காந்துருக்கார். அவராலையும் இந்த காலகட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியல. 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் உண்டாகுது அப்படின்னாலும் கூட சனி பார்வையில் மாட்டிக்கிட்டார். அப்படிங்கிறதால நம்ம கரெக்டாக ஒன்று யோசிப்போம், ஆனால் அது ஏதாவது ஒரு சிக்கலில் முடிஞ்சிடும். நான் சரியாக தாண்டா ஒரு வேலையை செஞ்சேன், எங்கே தப்பு நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, 19ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காணணும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தொழில்ஸ்தான அதிபதியான சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்கார். இது நல்லதில்லை. பிள்ளைகள் வழியில் பிரச்சனை, பாகப்பிரிவினைகள் வழியில் பிரச்சனை, சகோதரர்கள் வழியில் பிரச்சனை, தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை, இது எல்லாம் உங்களுக்கு 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாகிட்டு இருக்கோம். நான் மேலே சொன்ன எந்த விஷயங்கள்லையும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இவ்வளோ நாளாக அடி வாங்கிட்டேன் ஜோசியரை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு 19ஆம் தேதியை கடந்துருங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று வந்துடுவார். 10வது வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாகி உட்காருவார். அதன் பிறகு உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு வந்துடும். என் தொழில் என்கிட்ட இருக்குடா, என்னால் வளர முடியும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன், என்கிட்ட போர்க்குணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காட்டுவீங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை சந்தித்தவங்க கிடையாது, போராட்டத்தையே வாழ்க்கையாக சந்தித்தவங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதால
வர்ற கஷ்டம் எல்லாம் 19ஆம் தேதியோட முடிய போகுது அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துங்க, சத்தியமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதேமாரி இந்த புதனும் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் இருக்கார். 6க்கு அதிபதியான புதன் 8க்கு வரார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் தான் 19ஆம் தேதி வரைக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னாலும் கூட நல்ல மாற்றம் வரும். ஆனால் எல்லாமே பேச்சளவுலேயே நிற்கும். ஏன்னா 19 தேதி வரைக்கும் அவரும் சனி பார்வையில் மாட்டிக்கிட்டார். நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அது அப்படியே பேச்சு வழக்கிலே நின்றுக்கிட்டு இருக்கட்டும். பரவாயில்ல நிற்கிட்டோன்னு 19 தேதியை கடந்துருங்க. இவரும் 19ஆம் தேதி பயிற்சி ஆகி போன பிறகு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் இருக்கும். ஏன்னா 9க்கு வருவார், பாக்கியஸ்தானத்துக்கு புதன் வராருங்கிறப்ப தெளிவான திட்டமிடல்கள் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். இதை நான் செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே ரொம்ப சரியாக செஞ்சு முடிப்பீங்க. இதுதான் என் வாழ்க்கை, இதை நான் செய்யாமல் விடமாட்டேன், இந்த துறையில் நான் சாதிக்காமல் விடமாட்டேன், இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு உங்களோட குறிக்கோள், லட்சியம், நோக்கம் எல்லாமே 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் மாதம் முழுக்க 6வது வீட்டில் இருக்கார், மிதுன ராசியில். முன்னேற்றம் தெரியும். தொழில் நடத்துகிறவங்களுக்கு இக்காலகட்டங்கிறது ஒரு பொற்காலம். தொழிலை விரிவு செய்யலாம். வெளிநாட்டிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்துலாம் உங்களுக்கு அழைப்பு வரும். முடங்கி கிடந்த தொழில் திரும்ப எழுந்திரிச்சு செயல்பட ஆரம்பிக்கும். வேலைக்கு போனால் கூட 10 ரூபா சம்பாதிக்கலாம். சொந்ததாக கடையை ஒன்று திறந்து வச்சுட்டு லாபமும் இல்லை, வியாபாரமும் இல்லை, தொழில் ஒன்று செய்கிறேன், வருமானம் இல்லை. வெள்ளையும் சொல்லியுமா நானும் காலையில் ஓனர் நினச்சிக்கிட்டு தான் போகிறேன். வெள்ளை சட்டையில் 10 ரூபா இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். காலையில் எழுந்திரிச்சா அந்த கடைக்காரனுக்கு பதில் சொல்கிறதா, இந்த கடைக்காரனுக்கு பதில் சொல்கிறதானே வாழ்க்கை ஓடிச்சு. இப்போ தாண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. வேலைக்கு போகலாமா? இந்த மனநிலையில் உள்ளவங்களுக்கு கூட கடனை அடைச்சி கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு வழியை செவ்வாய் இந்த மாதத்தில் காட்டுவார். ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், பகை, எதிரி, அவமானங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்றாருன்னா இது எல்லாத்தையுமே அழிச்சிடுவார். கடனடைய வழி பிறக்கும், பகை தீரும், உங்களை எதிர்த்தவெல்லாம் உங்ககிட்ட சரணடைஞ்சு போகணும், உங்களோட துரோகிகள் எல்லாமே மண்டிடுவாங்க உங்கள்கிட்ட. அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது விஸ்வரூபமாக இருக்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவெல்லாம் கூட இந்த மாதத்தில், அதாவது 19 தேதிக்கு பிறகு, செவ்வாய் மாதம் முழுக்க அங்கே தான் இருக்கார். ஆனாலும் மற்ற கிரகங்களோட மாறுதலுக்கு பிறகு அவர் தன்னோட சுயத்தை காட்டும்போது இந்த மாதத்தோட பிற்பகுதி கடந்த 8 வருடமாக நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாத்துக்கும் முடிவு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். நான் சும்மா உங்களை வந்து பெருமைப்படுத்தணும், உங்களை வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும், உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும், ஒரு முகஸ்துதிக்காக பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் நீங்கள் பட்ட பாட்டுக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற நாள் பக்கத்தில் வந்துருச்சு. மனசை எப்பவும் போல் தைரியமாக வச்சுக்கிங்க. உங்களோட விஸ்வரூபத்தை இந்த மாதத்தோட பிற்பகுதியில் இந்த உலகத்துக்கு காட்ட தயாராகிக்கிங்க. தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. உங்களுக்கான மாதம் அப்படிங்கிறது வந்துருச்சு, உங்களுக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறதும் தொடங்கிருச்சு. இனி மகரம் சிகரமேறும்.